जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 55வது சர்க்கம் பார்க்க போகிறோம். பஞ்சபஞ்சாஷ சர்க்கः. ஸ்லோகம் 1. ததஸ்தானாகுலான் திருஷ்ட்வா விஸ்வாமித்ராஸ்ரமோகிதான் वशिष्ठश्चोदयामास காமதுக்ஸ்ருஜயோகதக. விஸ்வாமித்திரரின் அஸ்திரங்களால் கதி கலங்கி அந்த படையினர் சேதமடைந்ததை கண்ட வசிஷ்டர், ஷபலே, உன் யோக பலத்தால் இன்னும் சேனா வீரர்களை உண்டாக்கு என்று தூண்டினார். ஸ்லோகம் 2. தஸ்யாஹும் பாரவோத்ஸ்ருஷ்டாஹ காம்போஜாரவி சன்னிபாஹ ஊதசஸ்வத சம்பூதாக பர்பராசஸ்திரபாணயக. அவளுடைய ஹூம் சப்தத்திலிருந்து சூரியனுக்கு ஒப்பாக ஒளி வீசும் காம்போஜர்கள் தோன்றினார்கள். பால் சுரக்கும் அடியிலிருந்து சஸ்திரங்களை ஏந்திய பர்பரர்கள் உண்டானார்கள். ஸ்லோகம் 3. யோ நிதேஷாச்ச யவனாக शत्रुदेशाच कास्तदा रोमकूपेषु च म्लेच्छा हारितासकिरातकाः. பிறப்பு உறுப்பிலிருந்து யவனர்களும் ஆசன வாயிலிருந்து சகர்களும் வெளிப்பட்டார்கள். ரோமக்கால்களிலிருந்து மிலேச்சர்கள், ஹாரிதர்கள், வேடர்கள் தோன்றினார்கள். ஸ்லோகம் 4. यैस्तन्निषुदितं सैन्यं विश्वामित्रस्य तत्क्षणात् सबधाति गजं शास्वं सरथं रघुनन्दन. ரகுநந்தனா, அவர்களால் விஸ்வாமித்திரருடைய படை முழுவதும், அதாவது காலாட்கள், யானைகள், குதிரைகள், தேர்கள் எல்லாம் ஒரு நொடியில் அழிக்கப்பட்டது. ஸ்லோகம் 5, 6. दृष्ट्वा निशोधितं सैन्यं वसिष्ठेन महात्मना विश्वामित्रसुतानां तु शतं नानाविधायुधम् अभ्यधावत्सु समृद्धं वसिष्ठं जपतां वरम् ओङ्कारेणैव तान् सर्वान् ददाह भगवान् ऋषिः. மகாத்மாவான வசிஷ்டரால் படை முழுவதும் அழிக்கப்பட்டதைக் கண்டு விஸ்வாமித்திரரின் 100 புதல்வர்களும் பல வகையான ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு கோபம் மிக்கவர்களாய் ஜபம் செய்பவர்களுள் சிறந்தவரான வசிஷ்டரை நோக்கி பாய்ந்து சென்றார்கள். ரிஷி புங்கவர் ஹூம் என்ற ஒரு ஒளியினாலேயே அவர்கள் அனைவரையும் எரித்து விட்டார். ஸ்லோகம் 7. தே சாஸ்வரத பாதாதா वसिष्ठेन महात्मना भस्मीकृता मुहूर्तेन विश्वामित्रसुतास्तदा. மகாத்மா வசிஷ்டரால் விஸ்வாமித்திரரின் புதல்வர்கள் குதிரை, தேர், காலாட்படையுடன் ஒரு முகூர்த்த காலத்திற்குள்ளாகவே சாம்பலாக்கப்பட்டார்கள். ஸ்லோகம் 8. திருஷ்ட்வா விநாசிதான் புத்ரான் பலம் ச சுமஹாயஷாஹ சௌவ்ரீடச்சிந்தையா விஷ்ணோ விஸ்வாமித்ர அபவத்ததா. புகழ்பெற்ற விஸ்வாமித்திரர் தன் குமாரர்களும் படை வீரர்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை பார்த்து மிகுந்த வெட்கத்துடன் கவலையில் மூழ்கினார். ஸ்லோகம் 9. சமுத்ரைவ நிர்வேகோ பத்னதம்ஷ்ட்ர இவோரகः உபரக்த இவாதித்ய சத்யோ நிஷ்பிரபதாம் கதக. வேகம் தணிந்த பெருங்கடல், விஷப்பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பு, ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரியன் இவற்றை போல் அப்போதே கலையிழந்தார் விஸ்வாமித்திரர். ஸ்லோகம் 10. ஹதபுத்ர பலோ தீனோ லூணபக்ஷ இவ த்விஜக ஹததர்போ ஹதோத்சாஹோ நிர்வேதம் சமபத்யத. மைந்தர்கள், படை வீரர்கள் ஆகியோரை பறிகொடுத்த
சிறகுகள் வெட்டப்பட்ட பறவை போல் ஏக்கத்துடன் இருந்த அவர் தன் சக்தியையும் முயற்சியையும் இழந்து நம்பிக்கை குன்றி போனார். ஸ்லோகம் 11. சபுத்திரமேகம் ராஜ்யாய பாலயேதி நியுஜ்ய ச பிருத்திவீம் க்ஷாத்ர தர்மேன வனமேவாப்யபத்யத. அவருக்கு ஒரு புதல்வன் எஞ்சியிருந்தான். அவனுக்கு பட்டம் சூட்டி அரசின் நீதியின்படி நாட்டை ஆள்வாயாக என்று நியமித்துவிட்டு தவம் செய்வதற்காக காட்டிற்கு போனார். ஸ்லோகம் 12. ச கத்வா ஹிமவத் பார்ஷ்வம் கிண்ணரோரக சேவிதம் மகாதேவ பிரசாதார்த்தம் தபஸ்தேபே மகாதபாக. தவச்செல்வரான அவர் கிண்ணற உரகர்கள் சஞ்சரிக்கும் இமயமலை அடிவாரம் சென்று பரமேஸ்வரனின் அருளை பெறுவதற்காக தவத்தில் ஈடுபட்டார். ஸ்லோகம் 13. கேனச்சித்வத காலேன தேவைசோ விருஷபத்வஜக தர்ஷயமாச வரதோ விஸ்வாமித்ரம் மகாமுனிம். காலம் சென்று கொண்டிருக்கையில் ஒரு சமயம் இடபக்கொடியுடைய தேவர்களின் நாயகர் பரமசிவன் வரம் கொடுக்கும் பொருட்டு மாமுனிவர் விஸ்வாமித்திரர் முன் காட்சியளித்தார். ஸ்லோகம் 14. கிமர்த்தம் தாப்யசே ராஜன் ப்ரூஹீயத்தே விவக்ஷிதம் வரதோஸ்மி வரோயஸ்தே காங்க்ஷிதசோபிதீயதாம். அரசனே, எதற்காக தவம் செய்கிறீர்? உமது விருப்பம் என்ன? சொல்லும். வரம் கொடுக்கும் எண்ணத்துடன் வந்திருக்கிறேன். உமது வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கிறேன். ஸ்லோகம் 15. ஏவ முக்தஸ்து தேவேன விஸ்வாமித்ரோ மகாதபாஹ பிரணிபத்ய மகாதேவமிதம் வசனம் அப்ரவீதோ. இவ்வாறு பரமேஸ்வரன் கூறியதும் தவசீலரான விஸ்வாமித்திரர் மகாதேவரை வணங்கி கூறினார். ஸ்லோகம் 16. யதி துஷ்டோ மகாதேவ தனுர்வேதோ மமானக சாங்கோ பாங்கோபனிஷத சரஹஸ்ய பிரதீயதாம். மகாதேவரே, தாங்கள் என்னிடம் பிரீத்தி அடைந்தவராக இருந்தால் அங்கம், உபாங்கம், உபனிஷத், ரகசியம் ஆகியவற்றோடு தனுர்வேதத்தை எனக்கு கொடுத்தருளுங்கள். ஸ்லோகம் 17. யானி தேவேஷு சாஸ்திராணி தானவேஷு மகர்ஷிஷு கந்தர்வயக்ஷ ரக்ஷசு பிரதிபாந்து மாமானக. தேவ, தானவ, மகரிஷி, கந்தர்வ, யட்ச, ராட்சசர்களுக்கு என்னென்ன அஸ்திரங்கள் உண்டோ அவையெல்லாம் என் உள்ளத்தில் தோன்றட்டும். ஸ்லோகம் 18. தவ பிரசாதாத் பவது தேவதேவ மமேப்சிதம் ஏவமஸ்விதி தேவேஷோ வாக்கியமுத்வா கதஸ்ததா. தேவதேவரே, தங்கள் அனுகிரகத்தால் என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேறட்டும் என்று விஸ்வாமித்திரர் கேட்க, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் மறைந்து போனார். ஸ்லோகம் 19. பிராப்ய சாஸ்திராணி ராஜர்ஷிர் விஸ்வாமித்ரோ மகாபலக தர்பேண மகதா யுக்தோ தர்பபூர்ணோ அபவத்ததா. மகாபலசாலியான ராஜரிஷி விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களை எல்லாம் அடைந்து விட்டதால் அகந்தை மேலும் வளர்ந்து செருக்கு நிறைந்தவராக ஆகிவிட்டார். ஸ்லோகம் 20. விவர்தமானோ வீரியேன சமுத்ரா இவ பர்வசோ ஹதமேவ ததமேன வசிஷ்டம் ரிஷி சத்தமம். பர்வ காலங்களில், அதாவது பௌர்ணமி அமாவாசை காலங்களில் சமுத்திரம் பொங்குவதைப் போல தன் ஆற்றல் வளர்ந்து கொண்டே போனதால் முனி புங்கவரான வசிஷ்டர் அழிந்தே போனார் என்று அப்போதே முடிவு கட்டினார் மன்னர். ஸ்லோகம் 21. ததோ கத்வாஸ்ரம பதம் முமோச்சாஸ்ராணி பார்த்திவஹ யைஸ்தன் தபோவனம் சர்வம் நிர்தக்தம் சாஸ்திர தேஜசா. விரைவாக அவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்று அஸ்திரங்களை பொழிந்தார்.
அசுர பிரபாவத்தினால் அந்த தவச்சாலை முழுவதும் எரிந்து போயிற்று. ஸ்லோகம் 22. உதீரியமானம் வஸ்திரம் தத் விஸ்வாமித்ரஸ்ய தீமதः திருஷ்ட்வா விப்ரத்ருதா பீதா முனயப்ஷதசோதிஷः. மேதாவியான விஸ்வாமித்திரர் இடமிருந்து மேன்மேலும் அஸ்திரம் வந்து கொண்டிருப்பதை பார்த்து திகிலடைந்த நூற்றுக்கணக்கான முனிவர்கள் வெகு வேகமாக எல்லா திசைகளிலும் ஓடினார்கள். ஸ்லோகம் 23. வசிஷ்டஸ்ய ச வே சிஷ்யாஸ் ததைவ மிருகபக்ஷிணः வித்ரவந்தி பயாத் பீதா நானாதிக்ப்ய சகஸ்ரஷः. வசிஷ்டருடைய ஆயிரக்கணக்கான சீடர்களும் விலங்கு பறவைகளும் பயந்து நடுங்கி பல திசைகளிலும் தலை தெறிக்க ஓடினார்கள். ஸ்லோகம் 24. வசிஷ்டஸ்யாஶ்ரம பதம் சூன்யமாசின் மகாத்மனः முகூர்த்தமிவ நிஷப்தம் ஆசீதீரின சந்நிபம். மகாத்மா வசிஷ்டருடைய தபோவனம் ஒரு முகூர்த்த காலத்திற்குள் எந்த உயிர் பிராணியும் இல்லாமல் சப்தம் அடங்கி பாலைவனம் போல் ஆகிவிட்டது. ஸ்லோகம் 25. வததோ வை வசிஷ்டஸ்ய மா பைஷ்டேதி முகுர்முகுः நாஷயாம் யத்ய காத்தேயம் நீஹாராமிவ பாஸ்கரः. பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று திரும்ப திரும்ப வசிஷ்டர் குரல் கொடுத்தார். சூரியன் பனிக்கூட்டத்தை அழிப்பதைப் போல காதியின் மைந்தனை நான் இப்போதே அழித்து விடுகிறேன். ஸ்லோகம் 26. ஏவம் முக்த்வா மகா தேஜா வசிஷ்டோ ஜபதாம்பரः விஸ்வாமித்ரம் ததா வாக்யம் சரோஷமிதம் அப்ரவீத். இவ்வாறு சொல்லிவிட்டு பேராற்றல் படைத்த பெரும் தவசியான வசிஷ்டர் கோபம் மிகுந்தவராய் விஸ்வாமித்திரரிடம் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 27. ஆஶ்ரமம் சிர சம்வருத்தம் யத் விநாஷித வானசி துராச்சரோசி என்மூட தஸ்மாத் த்வம் ந பவிஷ்யசி. நெடுங்காலமாக செழிப்புடன் விளங்கி வந்த இந்த ஆசிரமத்தை அழித்து விட்டாய். மூடனே, நீ கெட்ட வழியில் செல்பவன், அதனால் நீ நன்றாக இருக்க மாட்டாய். ஸ்லோகம் 28. இத்யுக்த்வா பரம க்ருத்தோ தண்டமுத்யம்ய சத்வரः விதூமமிவ காலாக்னிம் யமதண்டமிவாபரம். இவ்வாறு சொல்லிவிட்டு மிகவும் கோபம் கொண்ட அவர் கையில் தண்டத்தை பிடித்து கொண்டு புகையில்லாத காலாக்னி போல் நெருப்பு கனலாய் இன்னொரு யமதண்டம் போல் நின்றார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 55வது சர்க்கம் நிறைவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.